பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். சரியா தவறா? சரி. இயேசு தமது கையை யாருக்கு நேரே நீட்டி தம் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்று கூறினார்? சீஷர்கள். இங்கே உங்களை வாரினால் அடிப்பார்கள் என்று இயேசு சீஷர்களிடத்தில் கூறினார். ஜெபாலயங்களில் முடிவு பரியந்தம் இரட்சிக்கப்படுவான். நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான். ஓய்வு நாளன்று ஜெப ஆலயத்தில் இயேசுவால் குணமாக்கப்பட்டவன் யார்? சூம்பின கையையுடையவன். ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறவர்கள் யார்? ஆசாரியர்கள். குற்றவாளி என்று எதனால் தீர்க்கப்படுகிறோம்? வார்த்தைகள். தன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படுவது எது? ஞானம். நான் விட்டு வந்த வீட்டுக்குத் திரும்பிப் போவேன் என்று சொல்வது எது? அசுத்த ஆவி. வருகிறவனாகிய எலியா. இயேசு யாரை குறிப்பிட்டார்? யோவான் ஸ்நானன். போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தவன் யார்? யோவான் ஸ்நானன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பவர் யார்? குமாரன். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கியெறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பவர் யார்? இயேசு. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. வியாதியுள்ளவர்களை குஷ்டரோகிகளை வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக் காட்டுகிறவன் யார்? நல்ல மனுஷன். எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? யாரிடம் கேட்டது? இயேசு ஜனங்களிடம். தேவாலயத்திலும் பெரியவர் என்று தன்னை குறிப்பிட்டவர் யார்? இயேசு. காவலில் இருக்கும்போது கிறிஸ்துவின் கிரியைகளை கேள்விப்பட்டவன் யார்? யோவான். நீதிமான் என்று எதன் மூலம் தீர்க்கப்படுகிறோம்? வார்த்தைகள். வெளியாக்கப்படாத இல்லை. மறைபொருள். இயேசு யார் மூலம் பிசாசுகளை துரத்துகிறார் என்று பரிசேயர் கூறினர்? பெயல்செபூல். யோவான் தன் சீஷரில் எத்தனை பேரை இயேசுவிடம் அனுப்பினான்? இரண்டு பேர். தான் யாரிலும் பெரியவர் என்று இயேசு கூறினார்? யோனா. இயேசுவோடு ராதவன் அவருக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்?
விரோதி. எந்த நாளில் நன்மை செய்வது நியாயம் என்று இயேசு கூறினார்? ஓய்வு நாள். இயேசு சீஷரை அனுப்புகையில் என்ன சொல்லி பிரசங்கிக்க கட்டளையிட்டார்? பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பேசவும் காணவும் தக்கதாக இயேசுவால் குணமாக்கப்பட்டவன் யார்? குருடும் ஊமையுமானவன். வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் யாருடைய அடையாளம் கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார்? யோனா. இருதயத்தின் நிறைவினால் பேசுவது எது? வாய். டாஷ் அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியை. எந்த நாடுகளில் பலத்த செய்கைகள் செய்யப்பட்டிருந்ததானால் மக்கள் மனம் திரும்பியிருப்பார்கள்? தீரு, சீதோன். பேதுருவின் மறுபெயர் என்ன? சீமோன். அப்போஸ்தலர்கள் மொத்தம் எத்தனை பேர்? பேர். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கிறிஸ்துவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர். பூமியின் மேல் டாஷ் அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அனுப்ப வந்தேன். டாஷ் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். வேலையாள். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் டாஷ் உங்களிலிருந்து பேசுகிறவர். ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். யோனாவின் பிரசங்கத்தைக் கேட்டு மனம் திரும்பிய பட்டணத்தார் யார்? நினிவே. தென்தேசத்து ராஜஸ்திரியாருடைய ஞானத்தைக் கேட்க யார் பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தார்? சாலமோன். கப்பர்நகூமில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கே செய்யப்பட்டிருந்ததானால் அது நிலைத்திருக்கும்? சோதோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இளைப்பாறுதல் அடைய யாரிடம் வரவேண்டும்? இயேசு. வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் எதைக் காண விரும்பினர்? அடையாளம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு எப்பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நியாயத்தீர்ப்பு நாள். இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவம் எது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுதல். மனுஷர் உங்களை டாஷ் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள்? 2. பரலோகத்திலிருக்கிற தன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் இயேசுவுக்கு எப்படிப்பட்டவன்? சகோதரன், சகோதரி மற்றும் தாய். எது உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று இயேசு பரிசேயரிடம் கூறினார்.
தேவனுடைய ராஜ்யம். காதிலே கேட்கிறதை நீங்கள் டாஷ் பிரசித்தம் பண்ணுங்கள். வீடுகளின் மேல். யாருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை என்று ஏசாயா முன்னுரைத்தார்? இயேசு. பூமியின் மேல் பட்டயத்தை அல்ல, சமாதானத்தையே அனுப்ப வந்தேன். சரியா? தவறா? தவறு. ஓய்வு நாளில் செய்யத்தகாததைச் செய்ததாக இயேசுவின் சீஷர்களை குற்றம் சாட்டியவர்கள் யார்? பரிசேயர். மரித்தோரை டாஷ், பிசாசுகளை டாஷ். மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். பரலோகராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் யாரை பார்க்கிலும் பெரியவனாயிருப்பான்? யோவான் ஸ்நானன். சாலோமோனிலும் பெரியவர் யார்? இயேசு. மனுஷர் முன்பாக இயேசுவை மறுதலித்தவன் பரலோகத்திலிருக்கிற பிதாவின் முன்பாக டாஷ். மறுதலிக்கப்படுவான். பரிசேயர் யாரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்? இயேசு. வறண்ட இடங்களில் இளைப்பாறுதலின்றி அலைந்து திரிவது எது? அசுத்த ஆவி. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதாது. சரியா? தவறா? தவறு. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் யார்? மனுஷகுமாரன். இயேசு வாக்குவாதம் செய்யமாட்டார் என்று முன்னுரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் டாஷ். பாக்கியவான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் டாஷ் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று இயேசு சீஷரிடம் கூறினார். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் டாஷ். விசேஷித்தவர்கள். ஓய்வு நாளில் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து தேவசமூகத்து அப்பங்களை புசித்தவன் யார்? தாவீது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவன் யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்ன ஆகும்? பாழாய்ப்போம். அறியப்படாத டாஷ் இல்லை. ரகசியம். போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தவர் யார்? மனுஷகுமாரன். மனுஷர் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவனை அவர் பரலோகத்திருக்கிற டாஷ் முன்பாக அறிக்கை பண்ணுவார். பிதாவின் முன்பாக. சீஷர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் சென்றவர் யார்?
இயேசு. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். சரியா தவறா? சரி. டாஷ் தன் போதகனிலும் டாஷ் தன் எஜமானிலும் மேற்பட்டவனல்ல. சீஷன் வேலைக்காரன். ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். மனுஷகுமாரன். கேட்கிறதையும் காண்கிறதையும் யாரிடத்தில் அறிவிக்கும்படி இயேசு கூறினார்? யோவான். இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பவர் யார்? மனுஷகுமாரன். ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து அதை வாழ்த்தும்போது அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் கூறப்பட்ட சமாதானம் அவர்கள் மேல் டாஷ். வரக்கடவது. கீழ்காணும் பெயர்களில் சீஷன் அல்லாதவனை கண்டுபிடிக்கவும். சிமியோன். காணாமற்போன ஆடுகள் யார்? இஸ்ரவேல் வீட்டார். குமாரனிடம் கற்றுக்கொள்வதால் நம் ஆத்துமாவுக்கு கிடைப்பது என்ன? இளைப்பாறுதல். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் டாஷ் படுவீர்கள். பகைக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பவர்கள் யார்? புறஜாதியார். 12 சீஷர்களும் இயேசுவால் அதிகாரம் பெற்று புறப்பட்டு போகையில் யாரிடத்தில் தங்கியிருக்க கட்டளை பெற்றார்கள்? பாத்திரமானவனிடத்தில். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு டாஷ். ஓடிப்போங்கள். பிதா தவிர வேறொருவனாலும் அறியப்படாதவர் யார்? குமாரன். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அனுப்பினவர் யார்? பிதாவானவர். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி ஜனங்களுக்கு கட்டளையிட்டவர் யார்? இயேசு. இயேசுவோடு சேர்க்காதவன் பிறரை என்ன செய்கிறான்? சிதறடிக்கிறான். பிசாசுகளின் தலைவன் பெயர் என்ன? பெயல்செபூல். உங்கள் கச்சைகளில் எவற்றை வைக்க வேண்டாம் என இயேசு சீஷரிடத்தில் கூறினார்? பொன், வெள்ளி, செம்பு. சகலமும் பிதாவினால் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு. யாருடைய நுகம் மெதுவாயும் சுமை இலகுவாயும் இருக்கிறது? இயேசு. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார்? அவனுடைய வீட்டார்.
தாவீதின் குமாரன் இவர்தானோ? இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். இயேசுவை காட்டிக் கொடுத்த சீஷன் யார்? யூதாஸ்காரியோத்து. என் தாயார் யார்? என் சகோதரர் யார்? கேட்டவர் யார்? இயேசு. மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் டாஷ் உண்டாக்க வந்தேன் என இயேசு கூறினார். பிரிவினை உண்டாக்க வந்தேன். இயேசு யாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று ஏசாயா கூறினார்? புறஜாதியார். யோவான்ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுவது எது? பரலோகராஜ்யம். அசுத்த ஆவி பிடித்த மனிதனின் முன்னிலைமையைப் பார்க்கிலும் பின்னிலைமை எப்படிப்பட்டது? அதிக கேடுள்ளது. நல்ல பொக்கிஷம் எது என்று இயேசு குறிப்பிடுகிறார்? இருதயம். மரமானது அதின் டாஷ் அறியப்படும்? கனியினால். சர்ப்பங்களைப் போல டாஷ் புறாக்களைப் போல டாஷ் இருங்கள். வினவுள்ளர்களும் கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஆடுகளை டாஷ்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு 12 சீஷரையும் நோக்கி கூறினார். ஓநாய். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட நகரம் எது? கப்பர்நகூம். யாருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படுவதில்லை? ஆவியானவர். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டவை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? பாலகர். ஓய்வு நாளில் கதிர்களைக் கொய்து தின்னத் தொடங்கினவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். வெளியாக்கப்படாத மறைபொருள் உண்டு. சரியா தவறா? தவறு. இயேசு யாருடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார்? தேவன். வருகிறவர் நீர் தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? கேட்டவன் யார்? யோவான். தன் டாஷ் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவையை. அசுத்த ஆவி தன்னிலும் பொல்லாத எத்தனை ஆவிகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்? 7. தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் யார்? யோவான். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? அசுத்த ஆவிகளை துரத்த, சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்க. இயேசு யாரைக் கண்டு விலகிப் போனார்? தம்மை கொலை செய்ய திட்டமிடுகிறவர்களை. யார் தன் ஜீவனை காப்பான்?
இயேசுவினிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன். வேதபாரகரையும் பரிசேயரையும் இயேசு எவ்வாறு குறிப்பிட்டார்? பொல்லாத விபசார சந்ததியார்.